ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது ஆப்பு ஒன்று இருக்குது. இதுவும் யூஎஸ்டி தான். இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இதே மெத்தடில் தான் போன வீடியோவும் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் சொல்லலை. இந்த வீடியோவில் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜிமெயில் போட்டுவோம். ரெண்டாவது பாஸ்வேர்டு, இப்போ நான் 1 2 3 4 5 6 8 போட்டிருக்கேன். ஆனால் அந்த பாஸ்வேர்டு சரியாக போடலைன்னு காமிக்குது. அந்த 3 கோடு பாருங்கள், சிவப்பு காமிக்குதா, சிவப்பு கருப்பு காமிக்குது. அதில் 3 ஓகே ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலரில் வரும். க்ரீன் கலர் வந்தால் தான் ஓகேன்னு அர்த்தம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், சிம்பிள் குறியீடு அது மாதிரி போட்டோம்னாக்கா அந்த க்ரீன் வந்துடும். இப்போ பாஸ்வேர்டு போடுறேன். பாஸ்வேர்டு போட்டேன். க்ரீன் கலர் ஆயிடுச்சு. அடுத்த இன்வைட் லிங்கு எனக்கு முன்னாடி உள்ள ரெப்பர். இப்போ நான் என்னோடய லிங்கில் சேர்த்திங்கன்னா என்னோடய ரெப்பர் உங்களுக்கு வரும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ சைன் அப் பண்ணுறான். ஓகே ஆயிடுச்சு. இதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். ஐக்னோவ் போடுங்க. இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இப்போ அப்ளிகேஷன் ஆப் ஓப்பன் பண்ணுறாருந்தா இதை ஓப்பன் பண்ணிக்கிறோங்க. ஏபிபின்னு போட்டுருக்குங்களா, அதை டச் பண்ணிங்கனாக்கா குரோமில் போய் டவுன்லோட் பண்ணாகும். அதுக்கு டாஸ்க்கு முதல் வீடியோ பார்த்தது சேம் தான், ஆனால் இது வேறு கம்பெனி. இது இன்வைட் கோடு, இது என்னோடய கோடு. இந்த இன்வைட் கோடை காப்பி பண்ணி நம்ம லிங்கில் போய்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதை ரிஜிஸ்டர் வேலிடு கமிஷன் 9% கொடுக்குறாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 2%, அதுக்கும் கீழே உள்ளவங்களுக்கு 1% அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதோட டீட்டெயில் பார்த்தோம்னா டீட்டெயில் போடலை. ஆனால் அது இன்வைட் பண்ண பிறகு அந்த டீட்டெயில் போடுவாங்க. அடுத்து $72 டோட்டல் ப்ராஃபிட். அதாவது என்ன இதில் போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க்கு விஐபி 1. விஐபி 1ல் $240 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணால் டெய்லி சிம்பிள் 240 ப்ராஃபிட்டு. டோட்டல் ப்ராஃபிட் சாரி ஒரு நாளைக்கு 240. இந்த டெய்லி பேக்கேஜ் டாஸ்க் எடுத்தீங்கன்னாக்கா $15 கேட்டிருக்காங்க. $15 போட்டோம்னாக்கா இது அன்லாக் ஆகும். அன்லாக் ஆகிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 240 கிடைக்கும். செகண்டு $58. $58 நம்ம இதில் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா இது அன்லாக் ஆகும். ஒரு நாளைக்கு 9 ரூபா 50 பைசா கிடைக்குது.
டோட்டல் ப்ராஃபிட் வந்து 285. விஐபி 3 வந்து $188 ரீசார்ஜ் பண்ணாக்கா இது அன்லாக் ஆகும். ஒரு நாளைக்கு 31 USD. ஒரு USD எவ்வளவு அப்படின்னாக்கா 90 ரூபாய் ஆகுது. மார்க்கெட் ரேட்டு 80 ரூபா. ஆனால் மொபைல் கொண்டாடுறதுக்கு வந்து கமிஷனோடு சேர்த்து 90 ரூபா வரும். அதேமாரி நம்ம ஒரு டாலர் வந்து 80, 85 யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸில் அப்படி தான். ஃபைனான்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஆள் 85 கேட்கும், ஒரு ஆள் 80 கேட்கும், ஒரு ஆள் 90 கேட்கும். யார் கூட கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம விற்றுக்க வேண்டியது. வாங்கும்போதும் அது மாதிரி தான். ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கேட்பாங்க. நம்ம யார் கூட கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்கிக்க வேண்டியது. விற்கிறது நம்ம வாங்குறாங்கன்னா யார் அந்த நம்ம வாங்குறது கூட இருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிறணும். விஐபி 5 வந்து $1288 USD போட்டாக்கா அன்லாக் ஆகும். ஒரு நாளைக்கு 220 USD ஒரு நாளைக்கு ஏர்னிங் ஆகுது. டோட்டல் ப்ராஃபிட் வந்து $6600 USD ஆகுது. டோட்டல் ப்ராஃபிட்டு நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் முடியாது. ஃபஸ்ட்டு விஐபி 1 ஈஸியான மெத்தடு. 15 USD போட்டோம்னாக்கா ஒரு நாளைக்கு 2.40 கிடைக்குது. 72 முடிஞ்ச பின்னாடி மறுபடியும் நம்ம வந்து மறுபடியும் போட்டுக்கலாம். ரெண்டாவது பேக்கேஜ் இதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு பைசா இருக்காது. அந்தளவுக்கு நீங்களும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா விஐபி 10 வரை இருக்குது. அடுத்து ட்ரான்ஸ்ஃபருக்கு கன்வெர்ட் குவாலிட்டி வித்ட்ராவல் செகண்டு வித்ட்ராவல் அட்ரஸ் போட்டு பாஸ்வேர்டு நம்ம இதுக்குன்னு சீக்ரெட் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணோம்னா வாலெட்டுக்கு போயிடும். வாலெட்டுன்னு சொல்கிறது வந்து ஃபைனான்ஸ் வாலெட்டு. அது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நம்ம வந்து அதை ஓப்பன் க்ரியேட் பண்ணி நம்ம ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லாம் கேட்கும். பேங்க் டீட்டெயில் எல்லாம் கேட்கும். பேங்க் டீட்டெயில் கொடுத்தா தான் நம்ம வந்து இந்த டாலரை வந்து நம்ம வாலெட்டுக்கு அனுப்பி வாலெட்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது வந்து அந்த வாலெட்டு தான் முடியும். ஃபைனான்ஸ், அதுக்கு பேர் ஃபைனான்ஸ் வாலெட்டு. கண்டிப்பாக இந்த இதில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னாக்கா ஒரு வாலெட் கண்டிப்பாக தேவைப்படும். அது வந்து பிட்காயினு, USD எல்லா டாலரும் அந்த ஃபைனான்ஸு அரேஞ்ச் ஆகுது. இப்போ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் சேர்ந்து நீங்கள் ஏர்னிங் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரை நீங்கள் வந்து காசு போட்டு பண்ணுறத நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் ஃப்ரீயாக என்னோடய வீடியோ பாருங்கள். ஃப்ரீயாக கிடைக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது கிடச்சிச்சு, அதில் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்து உங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து 3வது ஆப்பு. இதுவும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அடுத்து 3வது அப்ளிகேஷன்.
இதுவும் யூஎஸ்டி டாலர் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஓகே, எப்படி சைன்அப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிறங்க. முதல்ல சொன்ன மெத்தடு தான். ஃபஸ்ட்டில் போட்டேன். இப்போ சைன்அப் கொடுக்குறேன். சைன்அப் பண்ண பின்னாடி இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டில் என்ன அவங்களோட ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம். இது என்னோடய லிங்க்கு. இது படித்து பார்த்தா வேலை தெரியும். என்னோடய லிங்க் போட்டிருக்குது. அதில் அபிஷியல் டெலகிராம் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் என்ன நம்மளுக்கு டவுட் இருந்தால் அதில் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். டெய்லி ரிவார்டு வந்து 0.2 USD கொடுக்குறாங்க. இதில் வந்து மினிமமாக பார்த்தோம்னாக்கா 10 USD இன்வெஸ்ட் பண்ண போட்டிருக்காங்க. அதேமாதிரி வித்ட்ராவல் பண்ணுறது மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து 2.5 USD இருந்தால் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கிடலாம். USD அண்டு DRX இன்வெஸ்ட், அதாவது எது வேணுமாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கேரண்டியா 45 days ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், உள்ளே போகலாம். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஹேண்டிஸ் ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் லாக்கில் இருக்குது. VIP 1, VIP 0 லாக் ஆட் பண்ணியிருக்கேன். VIP 1, VIP 2 எல்லாம் நம்ம பைசா டாலர் போடணும். இது ஒன்று நம்மளுக்கு ஃப்ரீ. VIP 1 0.
இதில் 9 லெவல் இருக்குது. விஐபி 1, விஐபி 2, விஐபி 3ன்னு சொல்லி வரிசையாக 9 லைன் இருக்குது. நம்ம வந்து யூஎஸ்டி டாலர் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் 250 ப்ளஸ் ஒன்று போட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பெரிய அமௌண்ட்லாம் போட வேணாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 250 ஒன்லி ரீசார்ஜ் பண்ணி நம்ம எர்னிங் பண்ணிக்கலாம். டீம் லெவல் அதே மாதிரி தான். இது 13% கொடுத்துருந்தாங்க போன ஆப்பில். இந்த இதில் வந்து விஐபி 0வுக்கு வந்து 12% கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கீழே உள்ளவங்க 2%, அதுக்கும் கீழே உள்ளவங்க 1% கொடுக்குறாங்க. இதான் இன்வைட் கோடு. இந்த இன்வைட் கோடை காப்பி பண்ணி தான் நம்ம லிங்கில் உள்ளே சேர முடியும். இப்போ வந்து விஐபி 0 வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீயாக கொடுக்குறது. ஒரு நாளைக்கு வந்து 0.20 கொடுக்குறாங்க. 0.20னா $1 கிடையாது, 20 பைசா மாதிரில. $1 வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ஒரு யூஎஸ்டி 80 ரூபா 85 ரூபா கிடைக்கும். 5 நாளைக்கு ஒருக்கா 85 ரூபா கிடைக்கும். ஃப்ரீ தானே, போட்டுக்கலாம். 5 நாள் 10 நாள் பிறகு நம்ம 250 இதிலேருந்தே நம்ம போட்டுக்கலாம். 2வது பேக்கேஜ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னாக்கா 2 பேக்கேஜில் இது 10 யூஎஸ்டி வர வரையும் இதில் சேர்த்து போட்டு செய்யலாம். இதே இதை நீங்கள் வாலெட்டுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னாக்கா வாலெட்லேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு கமிஷன் சார்ஜ் $1 கேட்பாங்க. நம்ம இதை சேர்த்து வச்சு ஒரு $10 வந்த பின்னாடி இதிலேயே நம்ம வந்து நம்ம ரீசார்ஜ் இப்போ எடுத்துக்கிட்டோம்னாக்கா $10 போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 250 கிடைக்கும். $150 வரை எர்னிங் ஆகும். இது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அப்படியே நம்ம அதில் சேர்ந்து $10 வந்துருச்சு அப்படின்னாக்கா இதை 250 போட்டு நம்ம இப்போ $10 போட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 250 கிடைக்கும். டோட்டல் ப்ராஃபிட் வந்து 150 போட்டிருக்காங்க. விஐபி 9 லெவல் வரை இருக்குது. நம்ம வந்து விஐபி 0, விஐபி 1 ரெண்டுக்கு மட்டும் பேக்கேஜ் எடுங்க. விருப்பம் இருந்தால் 2வது விஐபி 1க்கு எடுங்க. இல்லைன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. வித்ராவலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா வித்ராவல் வந்து 24 ஹவர்ஸில் நம்ம வாலெட்டுக்கு சென்ட் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் மினிமம் எவ்வளோ போட்டிருக்குனாக்கா $2.5 இருந்துச்சுன்னா நம்ம வித்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு வந்து 20 சென்ட் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஏர்னிங் ஆகிட்டுருக்கும். டெய்லி 20 கிடைக்கும். யூஎஸ்டி டாலர் யூஎஸ்டி அட்ரஸ் போடணும். ஈரான் DRC20 போட்டுருக்குங்களா, அந்த இதை வாலெட் அட்ரஸ் இதை காப்பி பண்ணி இதில் கொண்டாந்து போடணும். சீக்ரெட் பாஸ்வேர்டு போட்டு நம்ம $250 வந்த பிறகு நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தோம்னாக்கா நம்ம வாலெட்டுக்கு போகும். நீங்கள் வாலெட்டுக்கு போயிட்டு அது வந்து நமக்கு போதும் எதுவாக நம்ம ஏர்னிங் பண்ணதோடு நம்ம எடுத்துருவோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எடுத்துக்கலாம். சேர்த்து வச்சு நம்ம அந்த $10 எடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா டீம் இந்த $10 நம்ம ரீசார்ஜ் பண்ணி 250 எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதோட யூஎஸ்டி டாலர் ஏர்னிங்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது வந்து மைனிங் மாஸ்டர். இதுவும் யூஎஸ்டி தான், ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகிறது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வித்ராவல் அட்ரஸ் கேட்குது. வித்ராவல் அட்ரஸ் ரிசீவ்டு இருக்குங்க இல்லையா, இந்த ரிசீவ்டுக்கு போனோம்னா இது பிட்காயின் அட்ரஸ்ஸு, இது எத்ரியம் அட்ரஸ்ஸு, ERC20 அட்ரஸ்ஸு, TRC20. நம்மளுக்கு வந்து TRC20 அந்த அட்ரஸ் தான் தேவைப்படுது. அப்போ இந்த அட்ரஸை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்டு, இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வந்து DRC20 தேவை அட்ரஸை போடணும். அது பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ ரிஜிஸ்டர் கொடுப்போம். DRC20 அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய DRC20. இது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இல்லை, அதே மாதிரி இது ஒரு வாலெட்னு சொல்லி ஒரு ரியல் பிட்காயின் கார்டு, ஏடிஎம் கார்டை வச்சுருக்கேன். அது மொபைல் ஆப்லேயும் யூஸ் பண்ணிக்கிறலாம். ரெண்டாவது இந்த கார்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பாஸ்வேர்டு போடுறேன். பாஸ்வேர்டு போட்டேன். ஸ்டார்ட் மைனிங் போட்டுருக்கேன், அது ஸ்டார்ட் பண்ணுறேன். கிரியேட் ஆயிடுச்சு. டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 1389 யூஎஸ்டி டாலர் கிடையாது, யூஎஸ் டாலர். $1 வரா இருந்துச்சுன்னா அந்த 0 பாயிண்ட் போட்டுக்கோங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒன்று வந்தால் தான் ஒரு யூஎஸ்டி. நம்மளுக்கு வந்து ஒரு ஹேஷ் பவர் கொடுத்துருக்காங்க. நம்ம இது சேர்ந்த காசு அதிகமாக வர வர நம்ம வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதோடைய காசை வச்சு இப்போ ட்ரையலுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அடுத்து 15 யூஎஸ்டி வந்துச்சு அப்படின்னாக்கா இதை பேக்கேஜ் எடுத்துக்கலாம். 130 டெய்லி % வந்து 130 கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து $19.5 கொடுக்குறாங்க. $19.5 பெர் டே. ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகிறது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் காசு போட வேண்டாம், ஃப்ரீயாகவே ஏர்னிங் பண்ணிவிட்டு அந்த காசை வச்சு நீங்கள் வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது நம்ம ஆன்லைனில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வாலெட்டு கண்டிப்பாக தேவைப்படும், யூஎஸ்டி வாலெட்டு. அந்த வாலெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். வாலெட் அட்ரஸ் போட்டால் தான் இது க்ரியேட் பண்ணுறதுக்கு வாலெட் அட்ரஸ்ஸு, இமெயில் கிடையாது, அது ஒரு பாஸ்வேர்டு 2 போட்டால் ஓப்பன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்.
இப்போ இமெயில் கேட்குறாங்க. இமெயில் வந்து நம்ம போட்டு வெரிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு வேளை பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னாக்கா ரீசெட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. மை ரெஃபரல் நீங்கள் சேர விருப்பம் இருந்தால் இன்வைட் இந்த என்னோடய ரெஃபரன்களை நீங்கள் சேர்ந்துக்கலாம். யுவர் ரெஃபரல் லிங்க் போட்டுங்களா, அது கீழே மைனிங் மேக்கர் சைட்னு போட்டுங்களா, அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேருந்து டச் பண்ணினாக்கா நேராக லிங்க் குரோமுக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஃப்ரீயாக ஏர்னிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை பண்ணிக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5வதாக ஒரு ஏர்னிங் ஆப் தான் இது. $USD மைனிங் தான், ஆட்டோமேட்டிக் மைனிங், ஃப்ரீ USD, டைம் 200 எவ்ரி ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 டைப்பாக இருக்குது. 3 டைப்புனா DRC20, BEV20, DRX செயின் USD, DRC20 அட்ரஸ் 3 வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எது விருப்பமோ அதில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த எது நம்ம அட்ரஸ் வச்சுருக்கோமோ அதை வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து DRC20 தான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் அதில் வந்தால் தான் ஒரு அமௌண்ட்டு சேர்த்து மொத்தமாக சேரும். எல்லாத்துலேயும் ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து மணி வந்து அதில் ஒன்று இதில் ஒன்று அப்படிங்கும்போது நம்ம அடுத்ததுக்கு நம்ம சேல் பண்ணுறதுக்கு போகும்போது எல்லாத்துலேயும் கமிஷன் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் கமிஷன் கொடுக்கணும். அப்போ ஒரே இதை வாலெட்டில் போட்டிருந்தோம்னா ஒரே DRC20 போடுறோம், அதிலேயே இப்போ நம்ம வாலெட்டில் ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு இது மட்டும்தான் சார்ஜ் போகும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இதில் டெலிகிராம் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. டெலிகிராம் போய் பார்ப்போம் என்ன போட்டிருக்காங்கன்னு. டெலிகிராம் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படின்னாக்கா 2100 பேர் இருக்காங்க. இதில் ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் நான் கொடுக்குறதுக்கு DRC20 அட்ரஸ் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது என்னோடய அட்ரஸ். இப்போ நான் ஸ்டார்ட் நான் கொடுக்குறேன். அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் என்னோடய வாலெட் அட்ரஸ்ஸு.
நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்க வந்து 5 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குது 5 ஹார்ஸ் பவர். நம்ம அதை நம்மளுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறலாம். நம்ம முதல்ல நம்ம காசு இதில் போடுறோம் அப்படின்னாக்கா டெபாசிட்னு அட்ரஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னாக்கா கியூஆர் கோடு கேட்கும். கியூஆர் கோடை வந்து நம்ம ஸ்கேனிங் பண்ணலாம். இல்லை இதே மாதிரி வித்ட்ராவல் அட்ரஸ் போட்டுக்கலாம், வாலெட் அட்ரஸ். அந்த வாலெட் அட்ரஸ் காப்பி பண்ணி நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். வித்ட்ராவலுக்கு நம்மளோட இந்த மேலே இருக்குல்ல அந்த வாலெட் அட்ரஸை போட்டு நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா வித்ட்ராவல் பண்ணால் நம்ம வாலெட்டுக்கே போகும். ஒரு நாளைக்கு வந்து 25 போட்டிருக்குது. 0.00025. நம்மளுக்கு ஒரு யூஎஸ்டி வர்றாச்சுனாக்கா அந்த 0 புள்ளின்னு போட்டிருக்கா, அங்கே ஒரு யூஎஸ்டி வந்தால் நம்மளுக்கு வந்து 85 ரூபா வரும். இது வந்து ஃப்ரீ ஏர்னிங். நம்ம வந்து டெபாசிட் பண்ணோம் அப்படின்னாக்கா டெபாசிட் பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ 5 கொடுத்துருக்காங்க. நம்ம குறைஞ்சபட்சம் 15 இருக்குது. 15 நம்ம டெபாசிட் பண்ணி நம்ம வாங்கிக்கிடலாம். நம்ம டெபாசிட் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம ஃப்ரீயாகவே இது மாதிரி ஒரு 10 ஆப்பு நம்ம வந்து குரோம்லேயே நம்ம பார்த்து வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கிடலாம். நம்ம காசு போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது என்னோடய ரெஃபர் இருக்குது. இதை காப்பி பண்ணி நம்ம என்னோடய லிங்கில் போனேன்னாக்கா இந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஏர்னிங் பண்ணது அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. 9 மினிட்டு, 8 மினிட்டு, 13 மினிட்டு இது மாதிரி வாங்கினது ப்ரூஃப் போட்டிருக்காங்க. அப்புறம் எவ்ரி ஹவர் டெய்லி 15 கேஷ் பவர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம நாளைக்கு இதே டயத்துக்கு வந்து நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு. பாருங்கள் இப்போ எவ்வளோ வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ரிவார்டு ஃப்ரீ. வித்ட்ராவலுக்கு போய் பார்ப்போம்.
இப்போ 1 போட்டு வித்ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினிமம் 10 USD இருந்தால் தான் வித்ட்ராவல் ஆகும் அப்படின்னு அவங்க கூட சொல்லியிருக்காங்க. இதோட வித்ட்ராவல் ஃபீஸ் வந்து $1.20 பைசாக அது டிரான்சாக்ஷன் ஃபீஸு. 10 USD வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் போட்டிருக்காங்க. $10 ஈஸியாக சேர்ந்துடும். நம்ம பவர் வாங்க போகிறாங்கன்னா பே பவர்னு இருக்குது, வாங்க அதில் போய் பார்க்கலாம். இது வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பைசா, அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் பைசா இல்லை அப்படின்ட்டு சொல்லுது. நம்ம வாலெட்டில் போட்டால் தான் இது வந்து பே ஆகும். இந்த பேக்கேஜ் ஹார்ஸ் பவர் அதிகமாக வாங்குறதா இருந்துச்சுன்னா நம்ம இதில் வாலெட்டில் காசு போடணும். நீங்கள் காசு போட வேண்டியதில்லை, டெய்லி பெரிய கிடைக்கிறத நீங்கள் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி 5 அப்ளிகேஷன் உள்ளது நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணலாம். எல்லாம் ஃப்ரீயாகவே ஏர்னிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த 5 இதையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் ஏர்னிங் பண்ணி எடுக்கலாம். நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் எடுக்கலாம், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டும் எடுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ், உங்கள் விருப்பம் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூ ஆப் வந்திருக்குன்னு ஃப்ரீயாக ஏர்னிங் பண்ணுறாங்க. நம்ம காசெல்லாம் போட வேண்டியதில்லை, ஃப்ரீயாகவே ஏர்னிங் பண்ணலாம். இது USD டாலர். இப்போ 00 அப்படின்றீங்களா, அதை நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். நம்ம காசு போட்டு பண்ணுறதா இருந்தால் 2.30 பைசான்னு இருக்குது. அது $2.30 அப்படி அந்த மாதிரி வரும். அது காசு கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 0 VIP 0, VIP 0, VIP 1, VIP 2, VIP 3, VIP 4, VIP 5, 6, 7, 8, 9, 10 வரை இருக்குது. கீழே VIP 1, VIP 2 போட்டிருக்குங்களா, 5, 8, அதிலலாம் VIP 5 முடிச்சிருக்காங்க. 10 வரை முடிச்சிருக்காங்க. முடித்து பேமெண்ட் வாங்கிட்டு இருக்குது. பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது, மெம்பர் லிஸ்ட்டு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் சேர்ந்துக்கலாம். என்ன, நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருந்தாவே போதும், அது வாடி ஏர்னிங் ஆகும். $1 வந்தாவே வித்ட்ராவல் பண்ணலாம். இதுக்கு USD டாலருக்கு வந்து நம்ம வந்து ஃபைனான்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் க்ரியேட் பண்ணி நம்ம வச்சுக்கிறணும். அது க்ரியேட் பண்ணோம்னாக்கா USD டாலரு பிட்காயினு அனைத்து காயின் எல்லாத்துக்குமே அந்த அட்ரஸ் ஒவ்வொன்றுமே இருக்குது. நம்ம வந்து USD டாலரில் வந்து நிறையா காயின் இருக்குது. அதில் வந்து எந்த USD தேவையோ அந்த USDக்குள்ளே நம்ம வித்ட்ராவல் அட்ரஸை கொண்டாந்து போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வித்ட்ராவல் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆல் டேஸ்க் டுடே போட்டிருக்குது, டேஸ்க் ரீசெட்னு போட்டிருக்குங்களா.
டேஸ் கம்ப்ளீட் பண்ணாக்கா அந்த நமக்கு ரெப்பர் பிடிச்சி விட்டாக்கா அதுக்கு கமிஷன் வரும். டீம் நம்பர் எத்தனை பேர் பிடிச்சிருக்கோமோ அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு லெவலுக்கு வந்து 13% கொடுக்குறாங்க டைரெக்டாக பிடிச்சி விட்றதுக்கு. நம்மளுக்கும் கீழே உள்ளவர்களுக்கு 2%, அதுக்கும் கீழே உள்ளவர்களுக்கு வந்து 1%. நம்ம வந்து இதை அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வைட் பண்ணாவே போதும், அது ஒரு கமிஷன் வரும். ஃப்ரீயாக வர்றது கமிஷன் வரும். அண்ட் நம்ம வந்து விஐபி 0 போட்டிருக்கோமா, அது வந்து அது ஒரு அமௌண்ட் வரும், கமிஷன் அமௌண்ட் வரும். இப்போ 10 பேர் சேர்த்து விட்டிங்க அப்படின்னாக்கா இது வந்து காசு போட்டு செய்ய போகிறதில்ல, ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுறேன். அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆன் பண்ணி விட்டாவே போதும். அதுபோக ஒரு 10 பேரை சேர்த்து விட்டுருந்தீங்க அப்படின்னாக்கா அதோட கமிஷன் உங்களுக்கு வரும். இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டெய்லி டாஸ்க்கு போட்டிருக்குங்களா, அதை அன்லாக் பண்ணுறோம். அன்லாக்கில் தான் இருக்குது, இதெல்லாம் போட்டிருக்குது. இது $7 யூஎஸ்டி போட்டால் தான் இது ஓப்பன் ஆகும். இது $60 யூஎஸ்டி போட்டால் தான் ஓப்பன் ஆகும். லாஸ்ட்டு $66,653 யூஎஸ்டி போடணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அக்கௌண்ட் டீட்டெயில் ரீசார்ஜ்னு போட்டுங்களா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரீசார்ஜ்னு போட்டுங்களா, அதில் போய்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, அது ஒரு பேக்கேஜ் உள்ளது வந்து எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ அந்த பேக்கேஜில் எவ்வளோன்னு போட்டிருக்கோம். அந்த 250னா 250 அப்படின்னு போட்டு அந்த ஃபைனான்ஸுக்கு ஆர்டர் பண்ணிங்களா, ஃபைனான்ஸில் காசு இருந்துச்சுன்னா வச்சுருப்போம். ஏன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாச்சுனாக்கா அதில் போட்டு தானே பண்ண முடியும். அது ரீசார்ஜ் பண்ணினாக்கா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். இங்கே ரீசார்ஜ் நம்ம பண்ணிக்கலாம். இது வித்ட்ராவல் ஆப்ஷன், அதுபோக ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சீக்ரெட் பாஸ்வேர்டு இருக்குது. நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் வித்ட்ராவல் ஆகும். அதான் கன்ஃபார்ம், நான் இன்னும் போடலை, இன்னும் இப்போ தான் திறந்துருக்கேன். எல்லாம் இனிமேல் செட்டிங் பண்ணணும். அந்த 3வது இருக்குல்ல ஆப்பும் போட்டிருக்கலாம். நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போகும், ப்ளே ஸ்டோருக்கு வராது, இது குரோமில் இருந்து டவுன்லோட் ஆகி மொபைலுக்கு வரும். இது ஆப் மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 0 லெவல். $24 ஹவர்ஸ் ஆனோடனே நான் 12 மணி நேரம் ஓடுது. 12 மணி நேரம் ஆனோன்னு பார்த்தாடி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஏர்னிங் ஆகிறது வரும். இங்கே டைம் போட்டுக்குங்களா, 12/4/2024 21:13 21னா 9 மணி 13 நிமிஷம் இந்த டயத்துக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதே டைம் அடுத்த டைம் வரும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஏர்னிங் ஆகும். வித்ட்ராவல் $1 வந்த பிறகு நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம வாலெட் இருக்கும் அக்கௌண்ட்டுக்கு. வித்ட்ராவல் கொடுத்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்போவே வீடியோ பார்த்த பிறகு ஓப்பன் பண்ணி வைங்க. வச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறா தானே.
செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.